அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இந்த வாரம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்று பார்க்கும்போது, நிச்சயமாக மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை ஜனவரி மாதத்தின் 2வது வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் எதிர்பார்ப்பதை விட கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறது. அதில் முதன்மையான நிகழ்வாக பார்க்கப்படுவது 4 கிரகநிலைகள் ஒரே இடத்தில் இந்த வேளையில் வலம் வருகின்றன. 4 கிரகநிலைகளும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் உட்பட மொத்தமாக 4 கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் இந்த வாரத்தின் இறுதியில் ஜனவரி 6 இருந்து 14ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது உறுதியாகவே 14ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெறுகிறாருங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெறும் நேரம் என்பது உன்னதமான நேரமாக பார்க்கப்படுகிறது. அற்புதமான யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களில் உறுதியாகவே வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக அமைய போகிறது. உங்களுடைய விருப்பம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு கல்வி முதல் தொழில், கலைத்துறை வாய்ப்புகள் என எதுவாக இருந்தாலும் அவை இந்த தருணத்தில் ராசியின் நாதர் உச்சபலம் பெறுவதால் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக அமைவதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைப்பதை விட மேசராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியான செவ்வாய் பல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் தேடி தருவதோடு மட்டுமல்லாது புதிதாக இடம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பை உறுதியாகவே இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக அற்புதமாக கர்மஸ்தானத்தில் வலம் வருவதோடு அங்கு உச்சபலமும் பெற்றிருக்கிறார். எனவே நீங்கள் நினைத்ததை விட சிறப்பான வாய்ப்புகள் வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக அமைவதோடு கடன் தொல்லையில் அதிகமாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அந்த கடன் சிரமம் நிச்சயமாக இந்த வேளையில் விலகும் ஒரு அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது. தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது 9இல் வலம் வரக்கூடிய வித்யா கரகரான புதன் 10ஆம் தேதி முதலே கர்மஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. புதன் 10ஆம் இடத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தவர்கள் விலகி செல்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. நல்ல பல காரியங்கள் இல்லத்தில் கைகூடுவதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை நிறைவாக சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. சுய தொழில் துவங்கும் முயற்சியில் ஈடுபடக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சுய தொழில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பங்காளிகளுக்கிடையே, உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கி உறவு வலுப்படும் நேரமாக இந்த வேலை அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக இந்த வாரத்திற்கு பிறகு கர்மஸ்தானத்தில் நுழைய போகிறார். இந்த வாரம் முழுவதுமே 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை தான் வழங்கரிக்கிறாருங்க. 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் பொன்பொருள் சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதோடு மேசராசிக்காரர்களுக்கு பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி அனைத்திலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதோடு அளவற்ற வகையில் அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பல மடங்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில் ரீதியாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் சிறப்பான முன்னேற்றத்திற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் கைகூட போகிறது. எதிர்பார்ப்பதை விட அற்புதமான வாய்ப்புகள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாகவே கைகூடுகிறது மேசராசிக்காரர்களுக்கு. கிருஷ்ண கிரக
கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். உஷ்ண கிரகமான சூரியனின் அமைப்பால் உறுதியாகவே அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு இந்த தருணத்தில் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சூரியன் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் அமருவதால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுவதோடு கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் நன்மையை நிறைவாக இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. பெரிய அளவிலான சிரமங்கள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வக்ரகதியில் முழு சுபகிரகமான குரு பகவான் வலம் வருகிறார். அவருடைய பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிக்கக்கூடிய இந்த வேளையில் 9ஆம் இடத்தில் 4 கிரகநிலைகளின் மீது பதிக்கிறார். ராகுவின் மீதும் குருவின் பார்வை பதிகிறது. குருவின் பார்வை பெருவாரியான கிரகநிலைகளின் மீது பதிவதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்புகளும் விலகும். நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய கனவு இந்த தருணத்தில் நினைவாகும் ஒரு வேலையாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பல வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். தடைபட்ட காரியங்களை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. பொருளாதார நிலை உயர்வதோடு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நல்ல நிறுவனத்தில் வேலை என பல காரியங்கள் நிச்சயமாக 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்குரிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சனி பகவானின் அமைப்பு விரய சனியாக இருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அவர் ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கிறார். எனவே விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் தேவையற்ற அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கலாம். பணிச்சுமை உயரலாம். ஆனால் வருமானத்திற்கு குறைவு ஏற்படாத வகையில் சிறப்பாக வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளை சனி பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமான ராகு லாபத்திலும் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் வலம் வருவதால் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் கேட்ட இடத்திலிருந்து சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அமையும். புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைப்பதை விட இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுவதோடு வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாகவும் பல நல்ல காரியங்கள் எளிதில் கைகூடும் தருணமாகவும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு.